அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஆராச்சும் பொதுமக்களே, நீங்க யாராச்சும் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போகும்போது உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா சொல்லுங்க, இங்க விசையாச்சு நடக்குதுன்னு. அப்புறம் அது ஒரே கொசு பறந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த இதே கொசு தொல்லை தாங்கலைங்க. கொசு கொய்யன்னு கத்துறதுனால கோர்வையா பொய் சொல்ல நமக்கு தெரியல. அதனால நமக்கு டப்பிங் கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டினுடைய சிஎம் வர சொல்லியிருக்கேன். அவர் பேசுறத கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. கேட்டீங்கல்ல, நமக்கு டப்பிங் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா நம்மள மாதிரி சின்ன சின்ன சேனலுக்கெல்லாம் டப்பிங் கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். சரி, நம்ம வீடியோக்கு போயிடலாமா? அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல. இனி யாராவது லஞ்சம் கிஞ்சம்னு கேட்டாங்கன்னா அப்புறம் மக்களே, உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம தமிழ்நாடு பூரா இருக்கிற குட்டி குட்டி நண்பா நண்பீஸ், தோழா தோழிஸ், விஜய் மாமாவோட போட்டோ டிவில வந்தா கட்டி பிடிச்சு குடுக்கிற தோழிஸ், நண்பாஸ், நண்பீஸ், சாரி குட்டீஸும் தோழிஸும், பெரிய பெரிய பெண்களும், உங்க அம்மா எங்கேயாவது உங்களை கடைக்கு போக சொன்னாங்கன்னா, யாராவது போகணும்னா முட்டாய் வாங்கி தரணும்னு சொன்னீங்கன்னா, பெற்றோர்களே நீங்க சொல்லுங்க உங்க பிள்ளைங்க கிட்ட, இப்போ உங்க விஜய் மாமா ஆட்சி நடக்குது. விஜய் மாமா ஆட்சியில யாராவது லஞ்சம் கிஞ்சம் முட்டாய் கிட்டாய்னு கேட்டீங்க, இப்படி சொல்லி முடிச்சு 3 நாள் கூட முழுசா ஆவலைங்க. அதுக்குள்ள செங்கல்பட்டுல மாவட்ட செயலாளர், அப்புறம் வேற ஏதோ பிரசிடென்ட் போல தெரியுது, 1,30,000 ரூபா 50 ஜிபேல வாங்கிட்டு 30 கேஷா வாங்கிட்டு, பில்லு தானே பாஸ் பண்ண சொல்றேன், ஓசோ காடிச்சா காடிச்சு போட்டு. இங்க விஜய் மாமாவோட ஆட்சி தான் நடக்குதுன்னு இவருக்கு யாரோ சொல்லாம விட்டாங்க, அந்த கான்ட்ராக்ட் காருக்கும் சொல்லாம விட்டாங்க. கூட அதெல்லாம் ஒண்ணு எவ்வளவு இருக்கு? 30. ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதகு வச்சுருவோம். நீ போட்டு விட்டுனா டேய் போட சொல்றேன், நான் உண்மையிலே போட்டேன். மோசங்கடா கிளர்க்கு வச்சிராரு புக்க. அது சரியான இல்ல மாட்டேன். அன்னைக்கே சொன்னடா உண்மையில. கிளார்க்கு ஏழுமலை இல்ல அப்பு வரல. ஓ, இவருதான் பொதுமக்களுக்கு தானே அந்த அட்வைஸ கொடுத்தாரு, கான்ட்ராக்ட் காரங்களுக்கு கொடுக்கல. கரெக்ட் தான், கான்ட்ராக்ட் காரங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்புறம் தாவேக்காவோட கொடி போட்டுருக்க யார் வேணா லஞ்சம் வாங்கிக்கலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. அரசு அதிகாரிகள் வாங்க கூடாதுங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து வாங்க கூடாது. 100 கோடி மதிப்புள்ள இடத்த 2 கோடிக்கு நீங்க பட்டா போட்டு எழுதி கொடுத்துடலாம். அவங்க அந்த இடத்த வாங்கினவங்க அமைச்சரோட ரிலேட்டிவ்ஸா தெரிஞ்சவங்களா இல்லையா அப்படிங்கறத பல யூடியூபர்ஸ் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அமைச்சர் என்ன சொல்றாரு, இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கும் அவருக்கும் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு பையர், நான் ஒரு ஹெச்ஆர்என்சி உடைய அமைச்சர். ஹெச்ஆர்என்சி சார்ந்த ஒரு இடத்த ஒரு பையர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்ஆர்என்சி மினிஸ்டருக்கும் அந்த பையருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருக்காதா அப்படிங்கறது இங்க மிகப்பெரிய கேள்வி. ஆனா நம்ம அந்த கேள்விக்குள்ள போறது இல்ல. உதாரணத்துக்கு, இந்த குறிப்பிட்ட இடத்த வாங்கினவரு ஒரே சாதியினரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரே வர்ணத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்காங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒரே வர்ணமும் இல்லாம ஒரே சாதியம் இல்லாம போயிடுச்சுன்னா ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை இவங்க ஃபேமிலிலயும் அவங்க ஃபேமிலிலயும் யாராவது சாதி மறுப்பு திருமணம் செய்திருந்தா மேபி ரிலேஷன்
இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் திருமணம் செஞ்சாலும் இவங்க ஆணவ கொலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ரங்கராஜ் பாண்டே ப்ரூஃப் கொடுத்திருக்கிறாரு. சோ இப்படி எல்லாம் நிறைய வகையில நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரியாம நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். சோ இங்க நடந்த லஞ்சம் ஊழலை பத்தி மட்டும் பேசலாம். ரிலேஷன்ஷிப்பை பத்தியோ இல்ல விற்பதை பத்தியோ நம்ம பேச வேண்டியது இல்ல. ஆனாலும் கட்சிக்காரங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு தலைவர் சொல்லலையே. அதுதாங்க தளபதி விஜய். அதுதான் அவருடைய சாணக்கிய தந்திரம். கான்ட்ராக்ட்காரங்க கிட்ட லஞ்சம் வாங்கிக்க, ஆனா பப்ளிக் கிட்ட லஞ்சம் வாங்காத. அதாவது அரசு அதிகாரிகளா இருக்கிற நீங்க லஞ்சம் வாங்க கூடாது. என் கட்சிக்காரன், என் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர் இவங்க எல்லாம் என்ன வேணா பண்ணலாம். தாவேகா நிர்வாகிகளா இருந்து இவங்க எல்லாம் என்ன வேணா எப்ப வேணா பண்ணலாம். பாலியல் குற்றங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். they have லைசன்ஸ். ஏன்னா மே 10க்கு அப்புறம் தாவேகா நிர்வாகிகள் அப்படின்னு டெய்லி ஒவ்வொருத்தங்க கைதாகிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒருவேளை கட்சியே இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருச்சோ, நம்ம ஆட்சி தாண்டா, நம்ம தாண்டா, என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருச்சோ. திருமணம் கடந்த உறவு இங்க லீகலைஸ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறதும் நமக்கு தெரியாது. அதை பத்தி பேச வேணா, விட்டுறலாம். இது பாலியல் குற்றங்களுக்குள்ளதான் வருது. இருந்தாலும் இதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். ஏன்னா இது இங்க பேசக்கூடாது. தாவேகா ஆட்சி நடக்குதுங்க. சேனல்ல பிளாக் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் போய்கிட்டு இருக்குது. சரி, நாம கொசு அடிக்க வந்தோம். கொசு அடிச்சுட்டு போக வேண்டியதான். நான் அடுத்து இருந்துனா என்ன, திருந்தாட்டு நமக்கு என்ன? ஏன்னா பப்ளிக் இருக்காங்கல்ல, பப்ளிக். நேத்து கூட ஒரு பொண்ணு பேசியிருக்குது. என்ன அழகா பேசியிருக்கிறாங்க பாக்குறீங்களா? ஐ மீன் கேளுங்க போதும். எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்காரர் மாரி ஆள் தான். முக ஸ்டாலின் பிடிக்காது. மயிர்னா அவர் என்ன பண்ணாரு, பெண்களுக்கு என்ன பண்ணாரு அவரு? எங்க அண்ணன் விஜய்ங்க. எங்க அண்ணன் விஜய் வந்தா பாலியல் குற்றம் பண்ணாலும் ஒன்னும் தப்பு இல்லைங்க, சந்தோஷம். ஏங்க அண்ணன் விஜய் ஆட்சியில பாலியல் குற்றம் நடந்தாலும் அது தவறு கிடையாது, அதோட சந்தோஷம் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்ல வருது. இவங்களுக்கு ஸ்டாலின் எல்லாம் மயிராம். ஏன்னா மகளிர் பயணத்தை இலவசமா கொடுத்தது அண்ணன் விஜய் தாங்க. ஏன்னா மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணன் விஜய் தாங்க. டிஎன் ஸ்கில்ஸ் எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? நெம்மேரி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா? அப்புறம் ரேஷன் கார்டு, தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு எவ்வளவு இருக்கு தெரியுமா? எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு, எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இதெல்லாம் யார் ஆட்சியில வந்தது? வெறும் 50 நாள்ல இத்தனையும் கொண்டு வந்திருக்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க எத்தனை மருத்துவ கல்லூரிகளை கட்டியிருக்காரு 50 நாள்ல தலைவரு ஸ்டாலின். அவங்களுக்கு மயிராமா. அப்படித்தானக்கா தம்பி தங்கச்சி? அண்ணா ஆட்சியில லஞ்ச ஊழலே இல்ல அப்படின்னு அண்ணனே சொல்லியிருக்காரு தெரியுமா? நாதஸ் திருந்திட்டான்னு நாதஸே சொன்ன மாதிரி, தேவாக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு தேவாவே சொன்ன மாதிரி, 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லைன்னு வேலு நாயக்கர் சொன்ன மாதிரி அண்ணனே சொல்லிட்டாரு. யாராவது லஞ்சம் கேட்டா மக்களே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஆனா இந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாருங்க. 1,30,000 ரூபா வாங்கியிருக்கிறாருங்க. அதாவது 9 லட்சம் ரூபாய் பில்ல பாஸ் பண்றதுக்கு 1,30,000 ரூபாய் வாங்கியிருக்காராமா. கணக்குப்படி பார்த்தானா 13-14% வாங்கியிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களை லஞ்சம் கேட்டிருக்காரு, லஞ்சம் கொடுத்திருக்காங்க, லஞ்சம் வாங்கியிருக்காங்க. லஞ்சம் ஊழலற்ற கண்ணாடி மாதிரியான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. முன்னாடி நடக்கிறதையும் பின்னாடி நடக்கிறதையும் கண்ணாடி மாதிரி போட்டு காட்டுறதுதான் இந்த ஆட்சியை பத்தி. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல. மக்களே நீங்க முடிவு பண்ணிக்கங்க, இந்த ஆட்சி தொடரணுமா வேண்டாமான்னு. ஏன்னா குதிரை பேரம் கழுத பேரம் எல்லாம் நடத்தாத ஒரே ஒரு ஆட்சி இது மட்டும் தாங்க. இப்போ எந்த விஜயபாஸ்கர் குதிரை, எந்த விஜயபாஸ்கர் கழுத அப்படிங்கிறது தாங்க நமக்கு டவுட். ஆட்சியினுடைய சிறப்பை பத்தி நம்ம என்ன வேணா பேசிட்டு போலாம். ஆனா பாருங்க, கொசு நிறைய சுத்திட்டு இருக்கிறதுனால ஒன்னும் சொல்ல முடியாது. அப்புறம் மாவட்ட செயலாளர் அவர்களே, நீங்க லஞ்சம் வாங்கி இருக்கிறீங்க, உங்க கட்சியில எத்தனை பேத்துக்கு தெரியுது? இது உலகம் முழுக்க போயிருச்சு. ஆனா உங்க கட்சிக்காரங்களுக்கு இது தெரியாது. எங்க ஆபீஸ்ல 6 வயசு 7 வயசு குழந்தைங்க எல்லாம் இல்லைங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப அவரு லஞ்சம் வாங்கினார்லங்க, அந்த வீடியோ போட்டுட்டு அந்த காசுக்கு முத்தம் கொடுத்து விஜய் மாமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டேன்னா தான் விஜய் மாமாக்கு இந்த விஷயம் தெரியும். ஏன்னா விஜய் மாமா வந்து முத்தம் கொடுக்குற ரீல்ஸ் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த ரீல்ஸ அவரு பார்த்தாருன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வேலையை செய்வோமா? நம்ம வேலையை செய்வோம். நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்தாம பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் நம்மளும் சேனலை நிறுத்தாம
நடத்திக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா வியூஸ் போறது இல்ல. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா பிடிச்சா தயவு செய்து உங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க, அவங்க பாப்பாங்க, அவங்க பாக்குறவங்க பேசுவாங்க, அவங்க பேசுறதை கேட்டு நாங்களும் பேசுவோம். ஏன்னா இது எனவே பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.